நிரஞ்சனா ரொம்ப அமேசிங்கா இருந்தது. விஷுவல் பார்க்கறதுக்கு சூப்பரான டீம் ஒர்க்ல ஆக்சுவலி விஷுவல் இருந்து அந்த மேக்கப் அந்த இதெல்லாமே அப்படியே சூப்பரா கொண்டு வந்திருக்கீங்க. நம்ம ஏஞ்சல்ஸ் எல்லாமே ஸ்பெஷலி அந்த 80s ஹீரோயின் கெட்டப்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. எல்லாருமே மாடர்னை விட அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ் செம்மையா இருக்கீங்க. ஸ்டார்ட் வித் கனிகா மேம். ரொம்ப ரொம்ப அழகா இருந்தீங்க நிரஞ்சனா. ரொம்ப மினிமல், அந்த லெஸ் மேக்கப், ரொம்ப பிரிட்டியா இருந்தீங்க பார்க்க. அதாவது அந்த ராவா இருந்தீங்க பார்க்க. பட் நம்ம ஸ்டார் கட்டாயமா எதிர்பார்க்கல உங்ககிட்டே இந்த மாதிரி ஒரு சாய்ஸ் ஆஃப் சாங் வரும்னு. உங்களை நாங்கள் எல்லாரும் கலகலன்னு எல்லாரையும் கலாய்ச்சிட்டு தான் பார்த்துருக்கேன். இது கம்ப்ளீட்லி ஒரு மெச்சோர்ட் சாங் எடுத்து நீங்கள் இப்படி ப்ரெசென்ட் பண்ணுவீங்கன்னு கட்டாயமாக நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. கலக்கிட்டீங்க. அதாவது அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வேற லெவல் ஜிம்மி. நீங்கள் சத்தியமாக எதிர்பார்க்கல. அண்ட் யூ ஓவர் எக்ஸீடட் தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பார்த்த ஒரு காட்சியுமே அழகாக இருந்தது. அண்ட் கடைசியில் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்கல்ல, ஒரு எதுவுமே தெரியாமல். சத்தியமா வேற லெவல் பின்னிட்டீங்க. அண்ட் இந்த சாய்ஸ் ஆஃப் சாங் ஐ திங்க் இஸ் த ஹைலைட். ஆஃப் கோர்ஸ் எஸ். டிஆர் சார், இந்த சாங் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். மறைந்து விட்ட நடிகர் திலகம் சிவாஜி அவர் வந்து அவர் ஒரு நடிப்பில் இமேன்னு சொல்கிறாங்கன்னா, அவரோட ஆக்ஷன் வந்து அவருக்குன்னு ஒரு தனி முத்திரை, அவருக்குன்னு ஒரு பாணி வச்சுருந்தார். அவர் கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன் தான் பண்ணுற மாதிரி தெரியும். ஆனால் அது அதில் அவரோட இன்வால்மெண்ட்டு. ஆனால் பாரதி ராஜா சார் இதில் ஒரு இயக்குனர் இமயங்கிறத அவரை சட்டிலாக வேணாம், இவ்வளோலாம் வேணாம், எனக்கு இவ்வளோ மேக்கப் வேணாம், எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக வேலை வாங்கியிருப்பார். அந்த படம் வந்து ஒரு பெரிய கவிதை. படத்தில் பாட்டு வந்து இசைஞானி இளையராஜாவோட பாட்டு வந்து அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இது எல்லாம் உள்ள அந்த பாட்டை எடுத்து பண்ணுறது என்பது இது எடுக்கவே கூடாது. அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான பாட்டு எடுக்க முடியாது. அப்படி ஒரு கிரியேஷன் அவர் பண்ணி வச்சுட்டார். அந்த பாட்டை எடுத்து இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது என்பது ரொம்ப கஷ்டம். அந்த விதத்தில் 2 பேரும் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அதில் அந்த நிரஞ்சனா அந்த பொண்ணு, யார் அந்த பொண்ணுக்கு அந்த மேக்கப் பண்ணாங்களோ தெரியல, சான்ஸே கிடையாது. வானத்தில் ஒரே ஒரு நிலா. அந்த பாட்டில் வந்து ராதா மேடம் வந்து அவங்க ஒரு நிலா. அந்த நிலாவை திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுமான்னா, நிலாவை வேணால் தண்ணியில் பார்க்கலாம், வாட்டரில் பார்த்தா தான் அதோட ரிஃப்ளெக்ஷனில் அந்த நிலா மாதிரி நகல் மாதிரி தெரியும். ஆனால் இன்னொரு நிலாவை நகல் எடுத்த மாதிரி நான் இருப்பேன். நான் அந்த நிலாவின் நிழலா, இல்லை நகலா, இல்லை நான் ஒரு என்னுடைய கண்களில் ஏற்றி வைத்தது அகலா. எக்ஸ்ட்ராடினரி. ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. இந்த சிங்கிள் பசங்களை இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொருத்தரும் நல்ல ஸ்கோர் பண்ணுறீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.